அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. மாய விளக்கு எடுக்காமல் அங்குள்ள வைரங்கள் ரத்தனங்களின் மீது உன் கைப்பட்டால் நீ கல்லாகி விடுவாய். தொடாதே. நீ யாரப்பா? நெருப்பை கக்கும் பாம்பே, என்னிடம் நெருங்காதே. மிரட்டலுக்கு பணியாத அலாவுதீன் நான். இந்த மாய விளக்கை எடுக்க வந்தேன். அசட்டு துணிச்சலுடன் வந்த இளைஞனே, நான் 3 கேள்விகள் கேட்பேன். அவைகளுக்கு நீ சரியான பதில் சொன்னால் இந்த மாய விளக்கை எடுத்துச் செல்லலாம். இல்லை என்றால் உன் வாழ்க்கை எனும் விளக்கை அணைத்து உன் தலையை துண்டித்து விடுவேன். பதில் சொல்லுகிறேன் 3 கேள்விக்கு. எனது முதல் கேள்வி, யாராலும் திருடவே முடியாத செல்வம், அள்ள அள்ள குறையாத செல்வம், மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்வம், அது என்ன? சொல். பதிலை கேள். கல்வி. கல்வி எனும் செல்வத்தை யாரும் திருட முடியாது. அந்த செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். சரியான பதில். இனி 2வது கேள்வி, விதிக்கும் வினைக்கும் உள்ள முரண்பாடுகள் என்ன? விதிப்படி நடக்கும் நல்லது கெட்டதுகளுக்கும் வினைப்படி அப்படி நடப்பதற்கும் வித்தியாசம் என்ன? விதி என்பதை அல்லாஹ் எழுதுகிறார். இங்கு செயல்படும் முறைகளால் நன்மை தீமைகளை மனிதன் எழுதுகிறான். அவனுடைய செயல்கள்தான் அவனுக்கு சிறுமையோ பெருமையோ தருகிறது. விதி பாரபட்சமற்றது. சரியான பதில் சொன்னாய். இனி அடுத்து என் 3வது கடைசி கேள்வி. நன்றாக சிந்தித்து பதில் சொல். இல்லை என்றால் உன் தலை உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டு விடும். சீக்கிரம் கேள் சீரும் பாம்பே. உலகத்தில் முக்கியமானது, தவிர்க்க முடியாதது எது? அது தெரிந்தும் மனிதன் அதை நினைத்து பார்க்க கூட மறந்து விடுகிறான். அது எது? அவன் மறப்பது மரணம். யாருக்குத்தான் தெரியாது இங்கு பிறந்தவன் மடிவான் என்று? அப்படி தெரிந்தும் மனிதன் எப்படி வாழ்கிறான்? தனக்கு மரணமே இல்லை என்று நினைத்து. உன்னை பாராட்டுகிறேன். அல்லாவின் அருள் பெற்ற அலாதீன், செல், மாய விளக்கை எடுத்துச் செல்.
சபாஷ் மகனே அலாவுதீன், சாதனை புரிந்தாய் சபாஷ். நான் இப்பொழுதே உன்னை மேலே தூக்கி விடுகிறேன். அது சரி, அந்த விளக்கை நீ அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாயா? கொண்டு வந்திருக்கிறேன். வைரங்களையும் நிறைய வாரி வந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? சபாஷ், உன் மீது நான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உன் மீது நான் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த விளக்கை என்னிடம் கொடு. கொடு, அந்த விளக்கை என்னிடம் கொடு. கொடுக்கிறேன். முதலில் என்னை மேலே தூக்குங்கள். இல்லை, முதலில் அந்த விளக்கை கொடு, பிறகு உன்னை நான் மேலே தூக்கி விடுகிறேன். பிடித்துக்கொள். எதற்கு இத்தனை அவசரப்படுகிறீர்கள்? மேலே நான் வந்தால் விளக்கும் என்னுடன் வருமே. சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த விளக்கு என் கைக்கு வந்து சேர வேண்டும். அதனால் நான் அவசரப்படுத்துகிறேன். பேராசை உனக்கு, ஏமாற்ற பார்க்காதே. அந்த விளக்கை கொடு. பேராசை உங்களுக்குத்தான் சித்தப்பா. திடீரென்று உங்கள் பேச்செல்லாம் ஏன் மாறிவிட்டது? பேசாதே, சும்மா பேசாதே. கொடு. கொடுக்காமல் ஏமாற்றினால் சாகப் போகிறாய். சித்தப்பாவாக இருந்தும் நீங்கள் இப்படியா பேசுவது? மூளைகட்ட முழு முண்டமே. செல்வத்துக்கு உறவும் இல்லை, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை. பாவம் உனக்கு, நான் சித்தப்பாவும் இல்லை. பந்தமோ சொந்தமோ கிடையாது. என்ன? அப்படி என்றால் சித்தப்பா இல்லையா? இல்லை, நான் ஒரு பயங்கர மனிதன், பயங்கர மந்திரவாதி. என் தாய், தந்தை, அண்ணன், தங்கை எல்லோருமே மந்திரவாதிகள். ஆப்பிரிக்காவின் மந்திரவாதி, புகழ்பெற்ற மந்திரவாதி ஜெங்காலு என்பவன் நான். நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறேன் இங்கு உன்னை. என்னை காப்பாற்று. என்னை மேலே தூக்கிவிட மாட்டாயா? அதற்கு ஒரே வழி, ஒரே நிபந்தனை. சரியா? அந்த விளக்கை கொடு, நான் உன்னை மேலே தூக்கி விடுகிறேன். அப்படி கொடுக்காவிட்டால் சோதித்து பாரேன். உன்னை போய் சோதிப்பது எப்படி? நீ பெரிய மந்திரவாதி மட்டுமல்ல, ஆளையே விழுங்கும் ஏமாற்றுக்காரன். சித்தப்பா என்று சொல்லி நம்ப வைத்து அம்மாவையும் ஏமாற்றி வந்திருக்கிறாய். பாவம் என்று பாராமல் ஒரு மகனையும் தாயையும் பிரித்து விட்டாய். அதோடு என்னை இந்த இருண்ட குகையிலே இறக்கி விட்டாய். கீழே பயங்கர மரணம், மேலே இனிக்கின்ற வாழ்க்கை. சொல், சொல், நீ எதை கேட்கிறாய்? சொல். சொல்லாமல் இருந்தால் இந்த குகையின் வாயிலை மூடிவிட்டு போய்விடுவேன். தாழ்ந்த விளக்கை, வாழ்க்கையை தருகிறேன். இல்லை, இல்லை, பயப்படுகிறேன். அந்த விளக்கை கொடுத்த பிறகு கொன்று விடுவாய் என்னை. சூரியன் மறைய போகிறான். இன்னும் 3 முறைதான் நான் உன்னிடம் விளக்கை தா என்று கேட்பேன். அதற்குள் தராவிட்டால் உன்னை அங்கேயே சமாதி வைத்து விடுவேன். என் மந்திரத்தால் உன்னை இதே குகைக்குள்ளேயே தந்து விடு விளக்கி மகனே. இல்லை. அலாவுதீன், விளக்கை தா. இல்லை. இப்போது உன்னிடம் விளக்கை கேட்கிறேன். கடைசி முறையாக கேட்கிறேன், தா. இல்லை.
மூடாதே, வேண்டாம், மூடாதே, மூடாதே அதை. அம்மா, 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 அப்பா. அலாவுதீன், உனக்கு என்ன ஆபத்து? ஏன் வரவில்லை? நேரம் மட்டும் போய்கொண்டே இருக்கிறது. ஏதோ அவனுக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது. மகனே, எனக்கு எதுவுமே புரியவில்லை, ஒன்றும் ஓடவில்லை. பேதை நான் அழுகிறேன். விட்டிருக்கவே கூடாது. மடத்தனம் செய்து விட்டேன். எனக்கு இது எதுவுமே வேண்டாம். தங்கம் வேண்டாம், முத்து வேண்டாம், எதுவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் வாழ வேண்டும். அப்போது சொன்னது நிஜம் அம்மா. அந்நிய மனிதனை நம்ப வேண்டாம் என்றாயே. உன் பேச்சை மதிக்கவில்லையே. அந்த தப்புதான் இங்கிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் உன் கருணை என்ற கரம் நீட்டி என் அம்மாவிடம் என்னை கொண்டு விடு. இந்த பயங்கர குகையிலிருந்து வெளியே விடு. பயமாய் இருக்கிறது அல்லாஹ், பயமாய் என் பர்வர்திகார், 2 நாட்கள் ஆகிவிட்டது. 2 நாட்கள் ஆகிவிட்டது அல்லாஹ். என் மகன் என்னை விட்டு பிரிந்து போய், பெருங்கருணையே, உன் அருள் என்ற திருக்கரம் நீட்டி அவனை காப்பாற்று. என் மகனுக்கு நல்வழி காட்டு. யா முஹம்மத், முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டு. குதாவின் தயவு துன்பமெனும் இருட்டிலிருந்து வர திறக்கும் கதவல்லவா. என் அல்லாஹ், பிரிந்து போன என் மகன் திரும்பி வர அருள் செய். என் மகனுக்கு உதவி செய். பெருங்கருணையே, என் மகனுக்கு உதவி செய்.
இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லா. இந்த வயதான பக்கீர் முல்ஹன்னுதீன் பாசத்தின் அடையாளமாக இதை, அல்லாவின் பெயர் பொறித்த இதை உனக்கு கொடுக்கிறேன். போகும் வழியில் உனக்கு ஆபத்து நேர்ந்தால் இதை தொட்டுக்கொண்டு அல்லாவை நினைத்துக்கொள். மனமுருகி கூப்பிடு. இரு கையேந்தி, ஏ அல்லாஹ், அன்பின் வடிவமே, அறிவு காட்டு என்று. யா அல்லாஹ், அல்லாஹு ஸமத், பாதை காட்டு. யா அல்லாஹ், அல்லாஹு ஸமத், பாதை காட்டு. அலிஃப் லைலா கதை கேளு.